ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சனா ஸ்டோரி டைம். ஒரு ஊர்ல ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். ஒரு நாள் சிங்கம் மரத்துக்கு கீழே நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த வழியா ஒரு எலி வந்துச்சாம். அந்த எலி சிங்கத்தோட மேல ஏறி ஏறி வழுக்கி வழுக்கி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சாம். சிங்கத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சாம். யாருடா நம்மள டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு தூக்கத்துல இருந்து முழிச்சுதான். யாருன்னு பார்த்தா எலி. உடனே எலிய கையில டைட்டா பிடிச்சுக்குச்சான். எலி உடனே பயந்து, சிங்கம் சிங்கம் என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன இந்த ஒரு தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிச்சான். உடனே சிங்கம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு தன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த எலிய சரி போ அப்படின்னு விட்டுடுச்சான். உடனே அந்த எலியும் தப்பிச்சு ஓடி போயிடுச்சான். அதே மாதிரி இன்னொரு நாள் வேட்டைக்காரவங்க எல்லாம் வந்து சிங்கத்தை பிடிச்சு ஒரு கயிறுல கட்டி மரத்தோட கட்டி போட்டுட்டாங்களாம். அப்போ அந்த வழியா வந்த எலி, நமக்கு உதவுன சிங்கம் இதுதானே, நம்ம ஏன் இதுக்கு ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பல்லால கடிச்சு 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 அந்த கயிறை வெட்டி அப்படியே பிச்சு எடுத்துருச்சான். உடனே சிங்கத்தை அங்கிருந்து காப்பாத்திருச்சான். அன்னையில இருந்து சிங்கமும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். ரெண்டு பேரும் சந்தோஷமா அதே காட்டுல சுத்தி சுத்தி ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். என்ன குட்டீஸ், எப்படி இருந்தது சிங்கம் எலியோட கதை? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சின்னவங்க பெரியவங்கன்னு எதுவுமே வேறுபாடு கிடையாது. அவங்க அளவுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க தனித்துவத்தினால அவங்களும் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. புரிஞ்சுதா? பாய் பாய் குட்டீஸ், அடுத்த கதையில பார்க்கலாம்.